வருடம் கழிச்சு 2025ல நடந்ததை தாண்டி இப்ப 2030ல நடந்ததே. அவளிடம் இன்னும் அந்த பெண்டன்ட் இருக்குது. அத தினமும் அவள் கழுத்தில வைக்கிறா. அதுல ரோகன் குரலொலி இன்னும் ஒளிருது. நான் காலத்துல இல்ல, ஆனா நீங்க என் நேரம். அவள் இன்னி அவனை மறக்க முடியல. மர்மமான அழைப்பு. ஒரு நாள் ஒரு அரசு ரிசர்ச் சென்டரிலிருந்து அவளுக்கு கால் வருது. டாக்டர் ஆர்யா, ஒரு விஞ்ஞானி, நேரத்துக்கு அப்புறம் இருந்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அடையாளம் காண முடியும். அவள் அதிர்ச்சியோட போகிறா. அங்கே அவள் பார்த்தவுடன் அவள் கண்கள் நின்று போகுது. அவன் யார்? அங்க நின்றிப்பவன் ரோகன் மாதிரிதான். ஆனா அவன் வேற பெயர். அர்ஜுன் ராவ், டைம் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர். அவன் கண்ணீரோட சொல்றா, ரோகன் நீயா? அவன் குழம்புறான். ரோகன், நான் அந்த பெயரை கேள்விப்படல. அவன் பெண்டன்ட் எடுத்து காட்டுறா. அது ஒளி பாயுது. அவன் கண்ணில் ஒரு ஃபிளாஷ். அவன் நினைவுகள் மின்னல் மாதிரி வந்து போகுது. நினைவுகள் திரும்பும் தருணம். அவன் தலையை பிடிச்சு விழுந்து போகிறான். அவள் அவனை தாங்குறா. பண் திறந்து அவள் முகத்தை காணும்போது அவன் மெதுவா சொல்றான், ஆர்யா. அவள் சாப் பண்றா. நான் சொன்னேனே நீ திரும்புவேன்னு. அந்த பெண்டன்ட் இருவருக்கும் இடையே மின்னுது. ஒரு டைம் சிங்க் பல்ஸ் உருவாகுது. நேரம் நின்ற தருணம். அந்த பல்ஸ் வெடிக்குது. முழு உலகமும் நின்று போகுது. காற்று நின்று, ஒளி நின்று. ஆனா ஆர்யா ரோகன் மட்டும் அசைறாங்க. அவன் அவள கைய பிடிச்சு சொல்றான், நாம் இப்ப நேரத்துக்குள் இல்ல, நேரத்துக்கு மேல். அவள் சிரிச்சு பதிலா, அப்படின்னா இப்ப நம்ம நேரம் யாராலும் நிறுத்த முடியாது. அவர்கள் இருவரும் மின்னலோட கலக்கறாங்க. வெளிச்சம் முழுக்க சூழுது. இறுதி காட்சி. வெளிச்சம் மெல்ல மறையும்போது ஒரு சிறிய வீட்டில் ஒரு பெண் பையனுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்றா. அவள் நெக்லஸ்ல அதே பெண்டன்ட். பையன் கேக்குறா, அம்மா, அந்த டைம் ஸ்டோரி உண்மையா? அவள் சிரிச்சு சொல்றா, உண்மையாதான். உன் அப்பா ரோகன்தா அந்த கதையில ஹீரோ. கேமரா மெதுவா பெண்டன்ட்ல ஜூம் ஆகுது. அதுல ரோகனும் ஆர்யாவும் வலியறது. த எண்ட்.